ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சூப்பரான வீடியோ. நம்ம பிடிக்காத சிக்கன் லவ்வர்ஸே இருக்க மாட்டோம். சிக்கன் லவ்வர்ஸ்க்கு ஷவர்மானா அவ்வளோ பிடிக்கும். ஷவர்மா அன்ஹெல்த்தின்னு சொல்லிட்டு நம்மளால கம்ஃபர்ட்டாக சாப்பிட முடியாது. இது வந்து வீக்லி ட்வைஸ் கூட நம்ம இந்த ஷவர்மாவை சாப்பிட்லாம். நம்மளே வீட்டிலே செஞ்ச வீட் பீட்டா பிரெட்டும் நம்மளோட சிக்கனில் ஆயிலே ஆட் பண்ணாமல் ஷவர்மா ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப எம்மியாகவும் ஹெல்த்தியான ரெசிபி. இவ்வளோ சூப்பராக செஞ்சிடலாம். செம்ம சாஃப்டாகவும் அந்த பீட்டா பிரெட் ரெடி ஆயிரும். நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு டின்னர் பார்ட்டி இல்லை உங்கள் கிட்ஸோட பர்த்டேக்கெலாம் ரெடி பண்ணி கொடுக்கலாம். வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஷவர்மா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சிக்கனுக்கு நல்லா மேக்னேட் பண்ணி நல்லா ஊற வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா மசாலா ஃபுல்லாக செட்டில் ஆயிரும் நம்ம சிக்கனில். நான் ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் எதுவுமே ஆட் பண்ணல. இதில் ரெட் சில்லி பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு தந்தூரி மசாலா, இதுவும் நானும் வீட்டிலே செஞ்சு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து தந்தூரி மசாலாவோட ரெசிபி வந்து கிரில் காளான் வந்து நம்ம சண்டே வீலாக் செஞ்சுருக்க ரெசிபியில் இருக்கும். கீழே அந்த வீடியோவை ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நல்லா க்ரஷ் பண்ண கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுங்கள். காஞ்ச வெந்தயக்கீரை இலையை ஆட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம அந்த தந்தூரி மசாலாவும் இந்த கஸ்தூரி மேத்தியோட இலையும் தான் நம்மளுக்கு இதில் வந்து ஸ்பெஷலான இன்க்ரீடியண்ட். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு நல்லா சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கட்டியான தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அது வந்து நல்லா டெண்டர்னஸ் கொடுத்து வேகமாக நம்மளுக்கு குக் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். நம்மளோட ஃபைனலான இன்க்ரீடியண்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. அது நல்லா 1 ஸ்பூன் கிட்ட நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இனிமேல் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட வேண்டியதான். தந்தூரி மசாலாவுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் சிக்கன் மசாலா இல்லை சிக்கன் 65 மசாலா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் அது வந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அதே 65 ஃப்ளேவர் மட்டும்தான் வரும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம இந்த தந்தூரி மசாலாவை ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு கடையில் வாங்குற ஃபீல் தெரியும் உங்களுக்கே. இதில் நம்ம கரம் மசாலா எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு காரத்துக்கு மிளகா பொடியும் இந்த தந்தூரி மசாலா எக்ஸ்ட்ரா வந்து கஸ்தூரி மேத்தி மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இதை மட்டும் ஆட் பண்ணி உங்களால் எவ்வளோ நேரம் நல்லா ஊற வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இதை ஹாஃப் டேனாலும் ஊற வைக்கலாம். நான் ஒரு 2 hours வரையும் ஊற வைக்க போகிறேன் இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே. ஃபைனலாக நம்மளுக்கு வந்து ஷவர்மாக்கு சைட் டிஷ்ஷாக வந்து ஆனியன்ஸ் தருவாங்க. அது நல்லா காரமாகவும் சால்ட்டாகவும் கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும். எல்லா ஃப்ளேவர் மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்கும். அது வந்து அதை தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். கடையில் இதில் வினிகர்லாம் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம இது வந்து எப்போ யூஸ் பண்ணுவோமோ அந்நேரம் மட்டும் லெமன் புழிஞ்சிக்குவோம். பிறகு நம்மளுக்கு இது வந்து வேஸ்ட் ஆயிரும். இது வந்து ரொம்ப ஊறிடும். பிறகு ஒரு கிரன்ச்சினஸ் நம்மளுக்கு இருக்காது. அதனால் இதில் முட்டைக்கோசு, கேரட்டு, கேப்சிகமும் கூட ஆட் பண்ணுவாங்க. நான் இதில் வந்து ஃபைனலாக இதை நம்ம சர்வ் பண்ணும்போது நீங்கள் வந்து இதுக்கு ½ லெமன் கிட்ட புழிஞ்சு விடுங்க. அப்போ தான் இது வந்து சூப்பராக சோக் ஆகாமையும் பர்ஃபெக்டாக கிரன்ச்சினஸாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் செஞ்சு வச்சுருங்க. அப்போ தான் செம்மையாக கடையில் வாங்குகிற அதே ஃப்ளேவர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். எதுவுமே மிஸ் ஆகாமல் நம்மளும் அதே மாதிரி டிட்டோவாக செஞ்சிடலாம். நம்ம அந்த ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் வைக்கிற பீட்டா பிரெட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். ஈஸ்ட் சாப்பிட்றக்காக சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட 1 ஸ்பூன் கிட்ட ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கை வச்சா பொறுக்கிற சூட்டில் இருக்கிற வார்ம் வாட்டரில் தான் நம்ம வந்து இதை எல்லாமே ரெடி பண்ணணும். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகவே நம்மளுக்கு ஒரு 15 minutes கிட்டையாவது கண்டிப்பாக ஆகும். நெக்ஸ்ட் நம்ம அதுக்குள்ளே கோதுமை மாவில் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆன தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். நம்மளுக்கு எவ்வளோ பபிள்ஸ் மேலே வருதுன்னு பார்த்தாலே நம்மளுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மல் வாட்டருக்கும் இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆன வாட்டருக்கும் நம்மளுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனால் தான் இது வந்து பர்ஃபெக்டான மாவாக ரெடி ஆகும். இல்லையா நம்மளுக்கு இது வந்து சப்பாத்தி மாவாகவே தான் வரும். இதை கண்டிப்பாக மைதா மாவில் தான் செய்யணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதுவும் கோதுமை மாவில் செஞ்சாலும் அவ்வளோ சூப்பராக நல்லா எலும்பி வரும் நம்மளுக்கு பீட்டா பிரெட் வந்து. அதுக்கு நம்மளுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆக வேண்டிய ஸ்டெப்பு மட்டும் பர்ஃபெக்டாக நடந்தாலே நம்மளுக்கு போதும். நான் இதுக்கு 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 100 ml கிட்ட நான் வந்து தண்ணியில் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு வாட்டர் தேவைப்பட்டுச்சு. அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இவ்வளோ நல்லா இழுத்து நம்ம பிசைஞ்சாதான் நம்மளுக்கு நல்லா பர்ஃபெக்டாக மாவு வந்து செம்ம சாஃப்டாக மாறும் நம்மளுக்கு. இதில் நான் வந்து ஹெல்த்தியாக செய்யணுன்றக்காக ஆயிலே ஆட் பண்ணாமல் செஞ்சிட்ருக்கேன். இதில் நீங்கள் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா கையிலெல்லாம் நம்மளுக்கு ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வந்துடும். நம்ம ஆயிலே ஆட் பண்ணாமல் செஞ்சால் கூட நம்மளுக்கு இது வந்து பர்ஃபெக்டாக ப்ரெட்டு ரெடி ஆகுன்றதுக்காக தான் நான் இதில் வந்து ஆயிலே ஆட் பண்ணாமல் தான் செஞ்சிட்ருக்கேன். மாவு வந்து இவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக பிசையும் போது தான் நம்மளுக்கு வந்து சாஃப்டாக வரும். ப்ரெட்டுமே நல்லா உப்பி நல்லா எலும்பி வரும். நம்ம பூரி மாதிரி நல்லா எலும்பி வரும். அப்படியே ஒரு பேக்கெட் மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி கூட நம்ம அதில் சிக்கன் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து உங்கள் கிட்ஸ் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனுக்கு மட்டும் இல்லை, இதை பன்னீர் கூட நம்ம ஸ்டஃப் பண்ணி சாப்பிடலாம்.
கோதுமை மாவுலையும் மைதா மாவுலையும் செய்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கோதுமை மாவில் செஞ்சால் கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரும் நம்மளோட பிரெட் வந்து, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே. இப்போது நம்மளோட சிக்கன் வந்து 2 ஹார்ஸ் கிட்ட நல்லா ஊறிடுச்சு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் நான் வச்சுருந்தேன். இந்த சிக்கனையுமே நம்ம வந்து ஆயிலே யூஸ் பண்ணாமல் தான் ரெடி பண்ண போகிறோம், குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஷவர்மா கடையிலையுமே நம்மளுக்கு ஆயிலே யூஸ் பண்ணாமல் தான் நல்லா ஹீட் பண்ணி குக் பண்ணி சிக்கனை தருவாங்க. நான் இதை குக்கரில் இன்றைக்கி குக் பண்ண போகிறேன். இதை நீங்கள் வந்து நார்மலாக ஒரு பேன் டவாவில் யூஸ் பண்ணி கூட குக் பண்ணிக்கலாம். ஏன்னா சிக்கன் ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு குக் ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு குக் ஆகிடும். நம்ம குக்கரில் சிக்கனையும் தண்ணியும் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணாலே போதும், நிறையா தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இவ்வளோ சூப்பராக ஆயில் அதுலேருந்தே வந்து ரிலீஸ் ஆகிடும். சிக்கன்லேருந்து ஆயிலே நம்மளுக்கு வெளியில் வந்துருச்சு. இவ்வளோண்டு தண்ணி மட்டும்தான் மிச்சம் இருக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சிக்கனுமே பர்ஃபெக்டாக நம்மளோட ஆட் பண்ணியிருந்த மசாலா எல்லாமே அதோட சூப்பராக நல்லா பைண்ட் ஆயிடுச்சு. சிக்கனில் வந்து நல்லா எல்லா பீசஸும் ஆறட்டும். ஆறினோடனே நெக்ஸ்ட் அதை கட் பண்ணிடலாம், சிக்கனுக்குரிய பீசஸ் எல்லாம். நம்மளோட முட்டைக்கோஸை எல்லாத்தையும் பொடி பொடியாக நல்லா நறுக்கி வச்சுருங்க. இதை தெரியாமல் கூட நீங்கள் வந்து சூடாக இருக்க சிக்கனில் ஆட் பண்ணிடாதீங்க. நம்ம சூடாக இருக்க சிக்கனில் முட்டைக்கோஸு கேப்சிகம்லாம் ஆட் பண்ணோம்னா ஒரு பார்ஷியலாக அது வந்து குக் ஆகிடும். நம்மளுக்கு நல்ல க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும்போது வந்து அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குகிற அதே எஃபெக்டும் அந்த ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம சிக்கனே நம்மளுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம வெஜிடபிள்ஸையும் நல்லா ஸ்மால் பீசஸாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சூப்பராக குட்டி குட்டியாக நறுக்கி ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து இதில் உங்களுக்கு மல்லிச்செடி ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் செமையாக ஃப்ளேவர் கொடுக்கும். ஆனால் மின்ட் ஆட் பண்ணோம்னா மல்லிச்செடியெல்லாம் ஆட் பண்ணாமல் அதுதான் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் நம்ம போன்லெஸ் சிக்கனாக எடுத்துருக்கனால சிக்கன் நல்லா ஆறினோடனே அதே நல்லா பொடி பொடியாக நறுக்கிடுங்க. நல்லா ஷார்ப்பான நைஃபாக யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். நார்மலாக 10 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு சிக்கன் குக் ஆகிடும். ஆனால் நான் வந்து இதை 15 மினிட்ஸ் கிட்ட வச்சேன். அதனால் நல்லா பஞ்சு சாஃப்டாக சூப்பராக குக் ஆகிடுச்சு சிக்கனுமே. நம்ம கடையில் வாங்குகிற ஷவர்மாவோட வீட்டில் செஞ்சோம்னா சிக்கனோட ஸ்டஃபிங் வந்து நம்ம நிறையா வைக்கலாம். கடையில் வாங்கினோம்னா நம்மளுக்கு பாதி தான் வைப்பாங்க. வெஜிடபிள்ஸ் அதாவது முட்டைக்கோஸு கேப்சிகமோட ஸ்டஃபிங் வந்து இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும் நம்மளுக்கு கடையில் வாங்கும்போது. இதில் வந்து நம்ம சிக்கனை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி 80% கிட்ட நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் மேலே நல்லா மைனஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணுற அன்ஹெல்த்தி ஐட்டம்னா நம்மளோட மைனஸ் மட்டும்தான். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து கேர்டு கூட ஆட் பண்ணி தான் சாப்பிட்டு பார்த்தேன், செம்மையாக தான் இருக்குது. ஏன்னா மைனஸும் அந்த ஒரு புளிப்பு தன்மை தான், நம்மளோட கேர்டுமே அதே ஒரு கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு தரும். அது வந்து சாப்பிட்டோம்னா சாலட் மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துரும். அதனால தான் இதில் தான் நான் மைனஸே ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளோட கேப்சிகம் முட்டைக்கோஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா குட்டி குட்டியாக ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் ஸ்டஃப் பண்ணி. இதை வந்து இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யுது. இது மாதிரி நம்மளுக்கு நல்லா பொடி பொடியாக நறுக்குனா தான் நம்மளுக்கு கடித்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும், ஒரு ஃபீல் செம்மையாக இருக்குது. இதை வந்து நம்ம கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம், கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். அது மட்டும் சாப்பிட்ற கொடுத்து விட்றீங்கன்னா நல்லா ரோல் பண்ணி கொடுத்து விடும்போது நம்ம பட்டர் ஷீட் யூஸ் பண்ணி கூட அதை நல்லா ரோல் பண்ணி ஸ்டஃப் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு சூப்பராக யூஸ் ஆகும். சாப்பிடும்போது கீழே சிந்தாமல் பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்களுக்கும். இது வெஜிடேரியன்ஸ்க்கு கண்டிப்பாக பன்னீர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் சூப்பராக இருக்கும். இதே ஃப்ளேவரில் நல்லா மொறுன்னு அதை மட்டும் பன்னீர் மட்டும் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபைனலாக எக்ஸ்ட்ரா மைனஸ் ஆட் பண்ணி கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட கோதுமை மாவில் பண்ணி வச்சுருக்க பீட்டா ப்ரெட்டுக்கு ரெடி பண்ணிட வேண்டியதான். நம்மளோட மாவு சூப்பராக நல்லா எலும்பி வந்திருக்கு. இந்த கிளைமேட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சில்லுன்னு இருக்கனால நம்மளுக்கு மாவில் இருக்க ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆக ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட எனக்கு ஆச்சு. இன்னும் நைட் ஆக சூப்பராக நல்லா எலும்பி வந்துச்சு. நம்மளோட மாவில் இருக்க குட்டி ஹோல்ஸை பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி தான் நல்லா நம்மளுக்கு மாவு நல்லா எலும்பி வந்திருக்குன்னு. எனக்கு இன்னும் நைட் ஆக மாவு வந்து இன்னும் நல்லா சூப்பராக எலும்பி வந்துச்சு. 2 கப் கோதுமை மாவு எடுத்தோம்னா இதில் 6 பீசஸ் கிட்ட வந்துச்சு. நம்மளுக்கு மாவு இழுக்கிறது வந்து சப்பாத்தி மாதிரி ரொம்ப லைட்டாக இழுத்துறாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக நம்மளோட பீட்டா பிரெட் வந்து ரெடி ஆகும். இது மாதிரி எந்த சைடு ஹோல் இல்லாமையும் பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் மாவு ஆட் பண்ண தேவை இருக்காது, கொஞ்சம் தண்ணி எதுவும் கூடிருச்சுன்னா கூட லைட்டாக மட்டும் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட தோசை கல்லை நல்ல ஹை டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. நம்ம கல்லுலையுமே எந்த ஆயில் எதுவுமே அப்ளையே பண்ணவே இல்லை. இப்போ நம்மளோட மாவை ஆட் பண்ணிட்டோம். நம்மளோட பீட்டா பிரெட்டோட பேஸில் வந்து அப்படியே லைட்டாக ஹீட் வர நம்மளுக்கு பபிள்ஸ் வருது, மேலே ஃப்ரண்ட்டில் நல்லா தெரியும். நம்ம இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வந்தாலே சூப்பராக கீழே வந்து நல்லா ஹீட் வருது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிடும் நான் மாதிரி. அதை அப்படியே நம்ம நல்லா ஃப்ளிப் பண்ணி போட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடுத்து கீழே நல்லா வெந்த மாதிரி மேலே நல்லா ஹீட்டில் வேகும். இந்த வீடியோ கிளிப்பில் நான் ஃபாஸ்ட்டும் பண்ணல ஸ்லோவும் பண்ணல, அப்படியே நான் குக் பண்ணும்போது எப்படி எடுத்தேனோ அதே மாதிரி தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும், இது மாதிரி தான் குக் ஆகும் அப்படின்றதுக்காக தான்.
இப்போ டபுள் சைடுமே நம்மளுக்கு லைட்டாக ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இனிமேல் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஹீட் ஏற தான் நம்மளுக்கு நல்ல எலும்பி வந்துடும். இந்த பீட்டா பிரெட்டை வந்து நம்ம தோசை கல்ல நடுவில் வச்சு தான் குக் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு எல்லா ஹீட்டும் சென்டரில் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளோட பீட்டா பிரெட் கருகிடாமல் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட பீட்டா பிரெட் சூப்பராக நல்ல எலும்பி வருது. இந்த மாதிரி நீங்கள் சென்டரில் எலும்பி விழும்போது கார்னர்ஸ்லலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சோன்னா அந்த ஹீட்டுக்கு கார்னர்ஸ்லேயுமே நல்லா எலும்பி வரும். சூப்பராக பூரி மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதே இது நம்ம கோதுமை மாவில் செய்யாமல் மைதா மாவில் செஞ்சுருந்தோம்னா நல்லா ஒயிட்டிஷாக இருக்கும். இப்போ ஒரு ப்ரௌன் ஷேடாக இருக்கும். அவ்வளோதான் நம்மளுக்கு கோதுமை மாவுக்கும் மைதா மாவுக்கும் டிஃப்ரென்ஸு. நம்மளோட ப்ரெட்டு வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக நல்லா எலும்பி வந்திருக்கு. இதுக்கு ஈஸ்ட் மட்டும்தான் ரீசன். நீங்கள் இதுக்கு ஆயில் ஆட் பண்ணணும் எதுவுமே அவசியமே இல்லை. இதை நம்ம தூக்குனாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. தட்டினாலும் தெரியுது, நல்லா சவுண்டு கேட்குது. ஏர் பபுள்ஸ் அவ்வளோ ஆக்டிவேட் ஆகிருக்கு உள்ளே வந்து. ரொம்ப கல் ஹீட் ஏறும்போது கருகிடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. பிறகு நம்மளுக்கு ஹோல் வந்துச்சுன்னா அந்த காற்றெல்லாம் வெளியில் போயிடும். நம்மளோட பீட்டா பிரெட் செம்மையாக பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் ஷவர்மா வந்து இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பார்த்தாலே எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதை வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக பேக்கெட் மாதிரி நம்மளுக்கு இந்த பிரெட் ரெடி ஆகிருக்குன்னு அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். உள்ளே வர எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குன்னு. செம்ம சூடாக சூப்பராக இருக்குது. பார்த்து தொடவே முடியலை, அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. அப்படியே கட் பண்ணாலே ஒரு லேயர் தெரியுது பார்த்தீங்களா? அவ்வளோ சூப்பராக பேக்கெட் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதில் கூட நம்ம ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து வெஜ் ஆர் நான்வெஜ் எதனாலுமே ஸ்டஃப் பண்ணால் செம்மையாக இருக்கும் நம்மளுக்கு. நம்ம இதை வந்து மைதா மாவு எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு கோதுமை மாவில் இவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இதோட கலர் டிஃப்ரென்ஸ் மட்டும் உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும். மைதா மாவில் பண்ணியிருந்தோம்னா நல்லா ஒயிட்டிஷாக வந்திருக்கும். இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதில் வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. இது வந்து நம்ம எவ்வளோ மூவ் பண்ணாலும் சூப்பராக செம்ம சாஃப்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு எந்த இடத்துலையும் உடையாது. நம்மளுக்கு அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ரெட்டு பார்த்தாலே தெரியும். இனிமேல் நம்ம இதில் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட வேண்டியதான். நான் எனக்கு ரெடி பண்ணும்போது இதில் எக்ஸ்ட்ராவாக மைனஸ் ஆட் பண்ணுறதை விட மின்ட் ஆட் பண்ண போகிறேன். புதினா ஆட் பண்ணோம்னா அது ஒரு செம்ம ஃப்ளேவரிங்காக இருக்கும். நம்மளோட ஷவர்மா கடையிலெல்லாம் புதினா ஃப்ளேவர் போட்டு கொடுப்பாங்க. அது வந்து தனியாக ஒரு ஃப்ளேவர் தான். இதே இது நீங்கள் வந்து பாபிக்யூ கூட பண்ணிக்கலாம். இல்லை பர்ன்டு கார்லிக்கை கொஞ்சம் ஆட் பண்ணி செஞ்சால் கூட சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதில் 6 பிரெட்டு தான் வரும் எனக்கு. நான் இன்னும் கொஞ்சம் நிறையா குவான்டிட்டியில் நம்ம பிரெட் செஞ்சோம்னா நிறையா ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சிக்கனும் ரெடி பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணும்போது இது மாதிரி எலும்பாமல் எதுவும் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாலே நல்லா எலும்பி வந்துடும் உங்களுக்கு. தோசை கல் மட்டும் நல்ல செம்ம ஹீட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக குக் ஆகும். மறக்காமல் நீங்கள் எல்லா சைடு இருக்க கார்னர்ஸையுமே சேர்த்து வேக வைங்க. நான் இப்போ 3 பீட்டா பிரெட்டு கிட்ட ரெடி பண்ணிட்டேன். எல்லா பீட்டா பிரெட்டும் சூப்பராக நல்லா எலும்பி எல்லா சைடும் நம்மளுக்கு பபுளாக இருக்குது. ரெடி பண்ணி வச்சுருக்க பீட்டா பிரெட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக துணி சுற்றி வச்சுருங்க. அப்போ தான் அது வந்து சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் அதோட கன்சிஸ்டன்சி மாறாமல் அதே மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஷவர்மா வந்து நான் கிட்ஸுக்கு ரெடி பண்ணனால நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைனஸ் கடையில் ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணுறேன். நம்ம ஆட் பண்ணியிருக்க சிக்கனில் கூட ரொம்ப காரம் இருக்காது. அவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மைனஸ் ஆட் பண்ணோம்னா இன்னும் சூப்பராக அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் இருக்கும். ரொம்ப காரமே இல்லாமல் இருக்கும். இது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மின்ட் ஃப்ளேவரோட சிக்கன் தான். அதுவும் சூப்பராக இருக்கும். ஜஸ்ட்டு மின்ட் மட்டும் ஆட் பண்ணாலே போதும். புதினாவையும் நல்லா பொடியாக நறுக்கிடுங்க. புதினா ஆட் பண்ணிங்கன்னா மல்லிச்செடி ஆட் பண்ணாதீங்க. அப்போ தான் அது டாமினேட் பண்ணாமல் இருக்கும். மல்லிச்செடி வந்து புதினா தான் நம்மளுக்கு ஹீரோவாக இருக்கணும் அதில் வந்து. ஸோ நீங்கள் எவ்வளோ புதினா ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ புதினா ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வீட்டிலே சும்மா சாப்பிட போகிறதுனால நான் இதில் வந்து எந்த ரேப்புமே பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு ரோல் மட்டும் பண்ணியிருக்கேன். நம்மளோட ப்ரெட்டை வந்து துணிக்குள்ளே வச்சுருந்தனால வேர்வை தண்ணி எதுவுமே படாதனால நம்மளுக்கு பீட்டா பிரெட் வந்து சேஃபாக சூப்பராக சாஃப்டாகவே இருக்குது. இன்னும் இவ்வளோ நேரம் ஆனால் கூட இதை நீங்கள் கிட்ஸுக்கு லன்ச் பேக்கில் பேக் பண்ணி கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு நம்ம பட்டர் ஷீட் ஆட் பண்ணி கூட கொடுக்கலாம். அப்படின்னா ரொம்ப சேஃபாக ரேப் ஆகிருக்கும். அவங்களுக்கு லன்ச் டைம் வரையும் அவங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஈஸியாகவும் சாப்பிட யூஸ் ஆகும். நான் முட்டைக்கோசு கேப்சிகமோட கிரன்ச்சினஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்றக்காக ஒவ்வொரு வட்டம் செய்கிறதுக்கும் ஒவ்வொரு டைம் தனியாக வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்ஸுக்கு ரெடி பண்ணணும்னா முட்டைக்கோசு கேப்சிகம்லாம் கம்மியாக போட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிக்கனும் மைனஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்குன்னா ஸ்பைசினஸ் கூட இருக்கலாம். அதுக்காக நான் வந்து மைனஸ் எல்லாம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நம்மளே வீட்டிலே ரெடி பண்ணோம்னா ஷவர்மா கடை நம்மளே போட்டுடலாம் போல். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.
இது வந்து உங்களுக்கு எந்த இடத்துலையுமே சிக்கன் 65 மசாலா ஃப்ளேவரே கொடுக்காது. அதுதான் இதோட ஹைலைட்டே. நம்ம இதில் எந்த இடத்துலையுமே ஆயிலே யூஸ் பண்ணாமல் இவ்வளோ சாஃப்டாக சூப்பராக ஷவர்மா ரெடி பண்ணிட்டோம். இது வந்து செம்ம ஸ்டஃபிங்கு. கண்டிப்பாக கிட்ஸுக்கு இது அப்படியே கூட நீங்கள் இந்த மாதிரி பேக்கெட் மாதிரி ரெடி பண்ணி கூட நீங்கள் கொடுத்து விடலாம். லன்ச் பாக்ஸுக்கு கண்டிப்பாக அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரெடி பண்ணிடலாம். இது வந்து நம்மளுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிற டைம் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். என்னோட ரிமைனிங் பீட்டா ப்ரெட்டோட மாவு வந்து நைட் ஆக அவ்வளோ சூப்பராக எலும்பிருச்சு. ஆயிலே ஆட் பண்ணாமல் பர்ஃபெக்டாக ஹெல்த்தியாக நம்ம ஷவர்மா செஞ்சாச்சு. அதுவும் வீட் ப்ரெட்லேயே. ஷவர்மா லவ்வர்ஸ்க்குலாம் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். டாட்டா பை.